வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது சுண்ட வத்தல் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான். ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை. ஸோ நான் இன்றைக்கி காரத்துக்காக வத்தல் எடுத்திருக்கேன், 2 வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கிள்ளி போட்டுருங்க, அப்போ தான் அந்த காரம் ஆயிலில் இறங்கும். ஸோ அடுத்து ஒரு 6 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஸோ அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்று பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பூண்டு ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்து 1/4 கப் சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ சுண்ட வத்தலுமே ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணலை அப்படின்னா ரொம்ப அந்த கசப்பு தன்மை இருக்கும். அதனால் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் சேருங்க. ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போது சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து சாம்பார் பவுடர். ஸோ சாம்பார் பவுடர் நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் புளி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா கொதித்து வரணும். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு, ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் தேங்காய் விழுது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை குழம்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்காய் சேர்க்காமல் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஸோ நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி. சுண்ட வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.